கையெழுத்து போட்டாச்சு, மகஜெல்லாம் ரெடி ஆகிடுது, பணம் எல்லாமே உங்களுடைய பட்டோடா வரக்கூடிய எல்லாமே தயாராகிடுது. ஆனால் என் கைக்கு ஏன் வரலை, சம்மந்தப்பட்டவங்க கொடுக்கலவே, அதுக்கு என்ன காரணம்ங்கிற உண்மை உனக்கு தெரியாது இல்லையா? அதை நான் சொல்லிட்டோம்னா நீ கண்டுபிடிச்சிக்கணும்ல. கால் அந்த கோவிலில் பணி செய்த மேல் அதிகாரி, இவர் இருக்கும்போது உள்ள அதிகாரி இப்போ இல்லை, அவருக்கு இனிமேல் பணியும் இல்லை. புது ஆள் அவருடைய சர்வரை எழுதணும், அதை எழுதி ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த பணம் உடனே வந்துடும். இந்த மாதத்தில் அவன் மனத்தை மாற்றி எழுத வைக்க, உனக்கு வர வேண்டிய பணத்தில் 25 லட்சத்தில் 17 லட்சம் வரும். பாக்கி என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? 17 லட்சம் வாங்கி தரேன், தைரியமாறு பிழைச்சிக்கா, நல்லா இருப்போம். பாண்டிச்சேரியா உங்களுக்கு? ஓம் அம்மா கூப்பிடாமலே வந்து உட்காந்துட்டியம்மா, என்னம்மா அர்த்தம்? உடல்நிலை சரியில்லாத பெண்மணி யாருப்பா? வாங்க. கொடையுது. எந்த ஊருமா, என்ன செய்யுதுமா? சரி, இப்போ வலிக்கா? அப்புறம் இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? வலிக்கு 3 மணி நேரத்துக்கு டைம் இருக்குது. கால் விட்டுவான், இன்னொரு பிடிப்போம். அது என்னன்னு எனக்கு தெரியணும் ஐயா, ஐயா தெரியணும் ஐயா, ஐயா வா. டாக்டர் எல்லா செக்கப்பும் பண்ணிட்டாங்களா? என்ன இருக்குன்னு சொன்னாங்க? வலி மட்டும்தான் இருக்குனாங்களோ? பார்த்துட வேண்டியதானே? குடலில் பாதிப்பு இருக்குன்னு உத்தரவில் இருக்குது. அது ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது, சரியாக்கிடலாம். சாதாரணமாகத்தான், அறுவை சிகிச்சை கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது. குணமாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், முருகப்பெருமான் பேர் வை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பெங்களூர் பட்டணத்து மாப்பிள்ளைக்கு பெங்களூர் பொண்ணு. பெங்களூர் பத்தினாங்க, பெங்களூர். பெங்களூர் சாமி, என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் ஐயா ராசா. என் வீட்டில் செய்வன வைவன இருக்கான்னு பார்த்து சொல்லணும் லேசா. யாரம்மா அது? என்னம்மா பையன் எங்கே இருக்கேன்? கால் விட்டுவாம எதுக்கு தனியாக போனான்? யார் சொல்ல கேட்டு போனான்? இனிமே அவன் திரும்பி வருவானா வரமாட்டான்னு சந்தேகப்படுறியா? வர வச்சு தந்துடுவானா, கவலைப்பட வேண்டாம். உன் பிள்ளைய மந்திர தந்திரம் பண்ணி தான் இழுத்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு பொட்டச்சி காரணம், புரியுத? அவன் மண்டையை திருப்புதேன், 2 வரையும் ஒற்றுமையாக வர வச்சு தரேன். கால் வந்துட்டுவான். எல்லாரும் இதை மாதிரி அமைதி காத்து தந்தால் உங்கள் எல்லாருடைய எண்ணங்களையும் நான் நிறைவேற்றுவேன். கர்மசாமிக்கு இந்தா, உன் பையனுடைய மனதை திருத்துவோம், மாந்திரிகத்தை வெல்லுவோம். அடுத்த வாரம் என்னை வந்து பார், வெற்றி உண்டு. அதே பெங்களூர் எல்லை எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகில் நாயகன் நீயே.
நான் அரசியலில் நிற்க போகிறேன். கண்ணை முடிக்காங்களா? கிருஷ்ணா கிருஷ்ணா பார்த்த சாரதி அவன் பாதமே கதி. மகாவிஷ்ணு கிருஷ்ணர் கோயில் எங்கே இருக்குது? போய் கும்பிட்டுருக்கீங்களா? லீலா கிருஷ்ணருடைய அவதாரம் அங்கே தானே. கல்யாண கோலத்தோட ஆனந்த கழிப்பாடுவாங்களே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, அங்கே தானே கால் வந்துட்டுவாங்க. என்னடா கோமா இருக்கீங்க? சிரிக்கிய ஏண்டா? உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். அதனால தான் அவருடைய அவதாரத்தை அப்படி பார்த்தேன். ஆனால் அவன் கிருஷ்ணனாக இருப்பான், பேர் அறிவாளியாக இருப்பான், கிருஷ்ணனை போல லீலை செய்ய மாட்டான். அறிவுரை உடையவனாகவும் ஞானம் படைத்தவனாகவும் இருப்பான். எதிர்காலத்தில் IAS அதிகாரியாகவும் மிளிர்வான். காலம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உன்னுடைய கடன்களையும் தீர்த்து தாரேன், தொழிலும் நல்ல வளப்படுத்தி வெற்றியாக்கி தாரேன். ஆவணி திருவோணத்துக்கு பிறகு ஜனனமாகும் குழந்தை. வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமடைந்து வருவாயாக. அதே பெங்களூர் எல்லை, என் பையனுக்கு வாழ்க்கை அமையணும், எங்கள் வீட்டுக்குள்ளே எதுவும் வைவன செய்வன கோலம் இருக்கான்னு தெரியணும். யாருமா நீ? ஏய் இன்னும் ஆனந்தம். வளவளன்னு பேசக்கூடாது, உண்மையை தான் பேசணும். என்னக்கா செய்யணும்? இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படிக்கா கல்யாணம் நடக்கும்? ஓ அப்படி சொல்கிறேன். இது 2 பையன் போட்டால் வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கணும். எப்படி நடக்கும்? இவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், இவனுக்கும் முடிச்சு வைக்கணும். முடித்து வச்சுருவோம். வீட்டுக்குள்ளே செய்வன கோளாறு இருக்கான்னு ஒரு சந்தேகம். உன் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன், ஒரு மூலையில் மட்டும் போன ஒன்று அப்படி ஒரு சின்ன வைப்ரேஷன் திடீர்னு இருக்குது. அது என்னன்னு நான் கேட்டேன். அது வந்து எல்லை இடங்களினுடைய அமைப்பின் தன்மையை தவிர செய்வன கோளாறு இல்லைன்னு உத்தரவாயிடுது. வீணா ஏன் பயந்து மோதுத? கால் ஒன்றுவா. என்னடா பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்குது, அதை வச்சுக்கிடவா வேண்டாம்ன்றோமா? இருந்துட்டு பட்டுமே. இப்போ என்ன கல்யாணம் முடிக்கலாம்? சரி, அப்போ அதையே கொண்டு வர சொல்லுவோம். சரியா? வச்சிரு, மேலே வச்சுட்டு வா. நீ தான் வைக்கணும். என்னக்கா சிரிக்கான் ஊமக்கண்ணை? அதனால் 1 2 3 4 முருகப்பெருமான் சூரனை வதைக்கின்ற நாள் சஷ்டி. அந்த சஷ்டிக்கு பின்பு ஏற்படுகின்றது பெண்ணினுடைய நோக்கம். அப்பொழுது நடக்கும் திருமணம். வீட்டுக்குள்ளே பிரச்சனை வராது. குழப்பலாமல் காப்பாற்றின ஒரு பையன் பணத்தை கொண்டு வெளியில் போட்டிருக்கு, எரும மாடு. என்ன அதெல்லாம் வீடு கொண்டு வந்து சேர்க்க போயிட்டு அப்போ காது கேட்கல. என்னன்னு தெரியல, காது கேட்கல. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை, நான் நடத்துகிற தொழிலுக்கு எனக்கு துணையாக இருந்து கடன்படாமல் காப்பாற்றணும்னு கேட்டு வந்தவன். யாருப்பா? வாடா தம்பி, என்னடா தொழில் நடத்துகிற? இரும்பு. இன்னொன்று பழைய இரும்பா, ஸ்கிராப்பு, பழைய பொருள்கள். கால் வந்துட்டு வா. 1 2 இடத்துல போட்டிருக்க கடை. 2 இடத்துல போட்டிருக்கியா? இன்னொரு இடம் அது சும்மா போட்டு வச்சுருக்கிற இடம், அப்படி தானே? கால் வந்துட்டு வா.
எதையும் கேட்போம் இருக்கான்னு பார்ப்பா கேட்டுமா. என்னப்பா குதிரையெல்லாம் போகுது உங்கள் ஏரியாவில் போகுமா? அப்படியா? முனீஸ்வரன் கையில் வாடு கீழெலாம் வச்சு அப்படி உட்காந்துருக்கார கால் வந்துட்டுவான். சும்மா இருக்கேடா ஒரு காலப்போது சாமி இதை மாதிரி நம்மளும் கூட இருந்து நம்மளும் ஒரு சாமியாரை ஆயிடலாம்னு நினைக்கியா? என்னோட சாமியாரை உருவாக்கிடுவோம்னு நினைக்கியா? கருப்புசாமிக்கு உன்னுடைய தொழிலை வளமாக்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். ஆனால் இப்போ ஒரு இடத்துலேருந்து உனக்கு பணம் வரணும், அதை நான் வர வச்சு தந்துட்டா நீ சந்தோஷமாயிருவேன். வந்தாச்சு, மன மகிழ்ச்சியாரு. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கப்பா. கண்ண முடுறா, இனி நோய் இல்லை, ஆனந்தமாகி விட்டாய். இப்போ கருப்புசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? எனக்கு எங்கே யாவும் இருக்க போகுது? இது யாரு? என்ன விடுப்பு கால் வந்துட்டோம். உட்காரலாம். இவளுடைய மனநிலைகளையும் உடல்நிலையும் சரியாக்கணும், அப்படி தானே? சரி, கண்ணை முடிக்கா பார்ப்போம். இந்த விரலை பிடி, பக்கத்தில் வா, பிடிச்சிக்கோ, சிக்கனு பிடி, நல்லபடி நல்லபடி. அடுத்த முறை வரும் பொழுது சரியாயிடுவான். வெற்றி. ஆமாம், இந்த மகளே கருப்புசாமி. அப்படியா? என் பிள்ளைக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு, மறுமணத்துக்கு ஏற்பாடு ஒரு மனதோடு தரணும்னு கேட்டு வந்தவங்க வரலாம். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், செய்வன விவர கோளாறுகள் ஒன்றும் நடக்கலை. இது பாவஜென்மத்தினுடைய விதியினால் நடந்த சம்பவம். அதனால் இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தெளிவு முறையாக எடுத்து புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்லாம். வேறு என்னப்பா வேணும்? பார்த்தேன், என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கண்ணை முடிக்கலாம், உடனே உண்மையை புற சொல்லிடுவோம். நம்ம கண்ணை முன்னா தான் உண்மை வந்துடும். சார், நடு மண்டையிலிருந்து பின்னால் இந்த பகுதி வர ஒரு வைப்ரேஷன், அப்படி வரும்பொழுது அவனுக்கு தன்னை அறியாமலே கையெல்லாம் மரபரத்து போய் உணர்ச்சியற்று போயிடுதான். இந்த நிலைகளில் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பில் எதுவும் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா அல்லது இயல்பாக குணமாகக்கூடிய நிலைமை வருமாங்கிற சந்தேகம் உள்குழப்பம் இருக்குது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி மேஜர் மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அது நடக்காது. அவனை இயல்பாகவே குணமாக்கி வெற்றியாக்கி தந்துடுவேன். நமது நாட்டு வைத்தியத்தின் அவனை வெற்றியாக்கி ஜெயித்து நரம்பு பிணியை நீக்கி விழுப்பில்லாமல் ஆக்குவோம். வெற்றி உண்டு, புண்ணியம் கிடைக்கும். கருப்புசாமிக்கு ஆந்திரா பாடர். ஆந்திரா பாடர். ஒரு அயல் மாநிலங்களையும் பார்க்கணும்னா நம்ம என்ன பாடி? உனக்கு ஹீட் பாடிலாடா. ஆந்திரா. அம்மா நீங்கள் எப்படிம்மா ஆந்திரா? என்னம்மா நீங்கள்? அண்ணனுக்கு எந்த ஊர்? ஊத்துக்கோட்டை பக்கம். உங்களுக்கு சித்தூர். வாங்க. உள்ளம் ரெண்டும் ஒன்று. அடே அப்பா, அடே அப்பா. சித்தூர் உங்கள் இலையில் முனீஸ்வரன், அங்காளம்மன் எல்லோரும் இருக்காங்க. என்ன வீட்டுக்குள்ள பிள்ளைகளால் மன வருத்தமும் உடலால் குழப்பமும் உனக்கு நடக்கு.
பணத்தை எடுத்து ஏமாந்து இப்போ வேதனைப்பட்டு கிடக்கிற, கால் வந்துட்டு வா. ஓ அப்படியா, வேற என்ன வேணுமா? உன் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராதுமா, காப்பாற்றியாச்சு. சந்தோஷமா இரு, வெற்றி அடைவாய். வண்டி வாகனத்துலேருந்து கீழே விழுவான், சாக மாட்டான். போ. கர்மசாமிக்கு அதே ஆந்திரா பாடர் கடன்பட்டு மனவேதனை அடைந்து பிள்ளை யாருப்பா? நல்லா இருப்பா காராச்சு. என்னடா கடை, எந்த ஊர் ஆந்திரா பாடர்னு? எந்த இடம்? எந்த இடம்? உட்காரலாம். வீட்டுக்கு தென்பால் பார்த்தா ஒரு பள்ளமும் கொஞ்சம் தண்ணி கிடக்கிற இடமும் கிடக்கும். கால்ன்ட்டு வரலாம். அதுக்கு தெக்க உங்கள் வீடப்போம். அங்கே யார் வர? அந்த வெட்ட வழியாக இருக்கீங்க, அது யார்? பாப்பா, விவசாய இடங்கள்லாம் எங்கப்பா இருக்கு? சரி, இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று உன் வீட்டுக்கு வருது. சரீரம் இல்லாமல் ஒரு ஆன்மா உன் வீட்டுக்கு வருது. 1.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள அதனுடைய நடமாட்டம் இருக்கும் காரணத்தால் மன உணர்வுகள், உடல் அமைப்புகள், நோய்கள், பிணிகள் காட்டும். மருத்துவ செலவுகளாகும். இப்போதைக்கு நிறைய பண நஷ்டமாகி தொழில் பார்க்க முடியாமல் கடன்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இதனால் உண்மை. இதிலேருந்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. அந்த நிலத்துக்கு ஒன்று வழி இருக்கா கேப்பானா? அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்காப்பா? அந்த இடத்துக்குரிய டாக்குமெண்ட் நீயா வச்சுருக்க? இன்னொருத்தன் வச்சுருக்கான், யார்ட்டையும் கொடுத்துருக்கியா? யார்கிட்ட? அதான் இன்னொருத்தன் வச்சுட்டு ஏன் இடம்னு சொல்லிக்கிட்டாலே தானே. அப்போ நீ ஏமாந்துருக்க. கொஞ்சம் கண்ட முடி, அதை நான் கொஞ்சம் பார்க்கட்டும். இந்த மாதம் உனக்கு அதை விலைக்கு விற்க ஏற்பாடு பண்ணி தரேன். சரியா? இந்த அப்படி வெற்றி உண்டு, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு நான் பார்க்குற தொழில் மன வருத்தமாக இருக்குது சாமி, அதுக்கு வெற்றி வேணும்னு கேட்டு வந்துவேன். கால் வந்துட்டாப்பா. வரலாம் வரலாம் வரலாம். சங்கத்தமிழே, என்னென்ன வேணும்? 3 இடத்துல உங்களுடைய பணம் லாக் ஆகி உங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருக்குது. அதை வெற்றியாக்கி தரேன். ஒரு டாக்குமெண்ட் சொந்தமாக நீதிமன்றத்தில் தெளிவு பண்ணி வரக்கூடிய நிலைமை எதிர்காலத்தில் வரும். இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கு என்பது சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த தொழிலை வளமாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அதை அப்படி கோர்த்து விட்டுறத பணத்தை வாங்கிட்டு வா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? நாகர்கோயில் எல்லை, நாகர்கோயில் நாகர்கோயில் பக்தரான நாகர்கோயில் கணவன் மனைவி அம்மா அவசரப்படாமல் இருங்க. ஆத்திரப்பட வேண்டாம். நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. நிதானமாக இருங்கள். சரியா? கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உங்களுடைய தொழிலை போய் பார்த்தேன். கொஞ்சம் மன வருத்தமும் சலனமும் இருந்து கொஞ்சம் பணங்கள்லாம் நஷ்டமாக இருக்குது. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீராக அமைத்து மற்றவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சிறப்பாக நடத்தி தந்தால் போதுங்களா? வேறு என்னப்பா வேணும்? இந்தா அந்த கடன் தீரும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும்.
தொழிலிருந்து வளமாகும், வெற்றி ஆகிக்கலாம். ஆமாம், ஒரு எங்கள் மாமா உங்கள் வீட்டு பக்கத்தில் கிறிஸ்தவ கோயில்கள் எது இருக்கா? அந்த கிறிஸ்தவ கோயில் சம்மந்தமாக எதுவும் எங்கேயும் வேண்டுதலை பண்ணியிருக்கேன். வேளாங்கண்ணி இந்த மாதிரி ஏதாவது, அது இந்துக்களும் போய் ஒரு கிறிஸ்தவ சாமியை கும்பிட்றாங்களே, அது எந்த இடம்? அங்கே நீங்கள் போவீங்க, ஆனால் அங்கே போவீங்க. எஸ், அங்கே தீபம் ஏற்றிக்காங்க. கர்மசாமிக்கு இறைச்ச குளம். கால் வந்துட்டு வரலாம். அடுத்து நாகர்கோவில் தக்கலை குமாரசாமி கோயில் பக்கம், முருகன் கோயில் தானே, தக்கலை ஊர் அதானே? ஓகே, பக்கத்தில் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டின தாலிக்கு மரியாதை வேணும், அந்த தாலியை கழட்டி எரியக்கூடிய நிலைமை என் வீட்டில் நடந்துடக்கூடாது என்ற ஒரு மனப்பயமும் தயக்கமும் ஓயாத குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சம்பந்தம் கலந்தவங்க கடினமான நெருக்கத்தை கொடுத்து எங்களை உதறி தள்ளிடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் என் பிள்ளையை திருத்தலைன்னா நாங்கள் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை கருப்பசாமின்னு நீ கேட்குற. கால் வந்துட்டு வா. போன அமைத்துங்க, பசி விடுறது சிரிக்காம இருந்துக்க. அந்த பிள்ளையுடைய மனம் மாறும், அந்த குடும்ப வாழ்வு சேரும். நடக்காது, நான் இருக்கேன், காப்பாற்றுறேன், போ, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு தக்கலை. அப்படி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என் வீட்டுக்குள்ளே ஒரு நாள் கூட நிம்மதியாக எனக்கு தூங்க முடியாத அளவுக்கு உள்ளம் குழப்பமாக இருக்குது. உண்மையா இல்லையாப்பா? அதனால் என் பிள்ளையினுடைய மனோபக்குவத்தை சரியாக்கி எங்கள் மரியாதைக்கு உகந்தவாறு நடக்க வச்சு வெற்றியாக்கி தரணும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். அந்த மனநிலைகள் மாறும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று இஷ்டத்தில் அந்த திருமணம் நடக்கும். இந்த வருத்தமே நடத்தி தரேன், வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? நாகர்கோவில் எல்லை. உடல்நிலை சம்பந்தமாக எனக்கு செய்து கால் வந்துட்டு வா. சிவனே.